ஹலோ கைஸ், வணக்கம். ஸோ ஜப்பானுக்கு வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் வந்திருக்கேன். ஒரு 2 வீக்ஸ் ஸ்டே பண்ண போகிறேன் இங்கே டோட்டலாக. ஸோ இந்த 2 வீக்ஸ் ஸ்டேல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில டைப் ஆஃப் டெக்னிக்கல் திங்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். லைக் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஜென்ரல் திங்ஸ் இது மாதிரிலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு கேமரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப் ஆஃப் கேமராஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று வந்து A7C இல்லாட்டி வந்து FX30. ரெண்டுத்துல எது மாட்டுதோ அது வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் கேமராஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஸோ அதனால வந்து நம்ம ட்ரெயின் அந்த வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ டப்புன்னு இப்போ கிளம்புனா ட்ரெயினை போய் பிடிச்சிடலாம். மிச்ச விஷயத்தை வந்து நான் போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போவோம். ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி 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 வெண்டிங் மிஷின் மாதிரி நிறைய ஃபேன்சியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இது மாதிரி வேற எந்த ஜப்பான் ஏர்போர்ட்லேயும் வந்து பார்த்தது கிடையாது. இதில் மட்டும்தான் வந்து பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்து மினியேச்சர் டாய்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ரேண்டமாக வந்து காசை போட்டு திருப்பினா வந்து வரும். ஸோ இதோட ஒரு கேமோட காஸ்ட்டும் வந்து 500 yen. ஸோ நம்ம சும்மா போட்டுட்டு இதை டேரெக்டாக வந்து டெஸ்ட் பண்ணால் வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will try with this கேமரா திங். கேமராவோட மினியேச்சர் டாய்ஸ் மாதிரி இருக்கு. இதுல இது வந்து இந்த வச்சு பார்ப்போம். ஏன்னா மற்ற எதுவுமே பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் ஆகல. ஸோ இதுல வந்து நம்ம இந்த இது வந்தா நல்லா இருக்கும் ஆக்சுவலா நம்மளுக்கு. 1 2 3 4 5 போட்ட உடனே கீழே பாத்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அதான் வரதா இல்ல லாக் வர மாட்டேங்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பேனாசோனிக் எழுதிருக்கு. பட் ஆனால் இங்க பாத்தீங்கன்னா லூமிக்ஸோட கேமரா வந்து அதோட மினியேச்சர் மாடல் தெரியுது. எடுத்து பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம இங்க டிஸ்டர்ப் பண்ண வேணா, கொஞ்சம் அன்சைட் போயிடலாம். ஸோ இதுல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்ல. இந்த இன்னொரு சில்வர் கலர் டாய் தான் வந்துச்சு. இது குட்டி கீச்சைன் மாதிரி தான் இருக்கு. நத்திங் வெரி ஃபேன்சி. ஆனா அந்த இது வந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். சரி, ஓகே, டீசன்ட் ஸ்டார்ட் ஃபார் த டே. நம்ம மற்ற வேலைகளை கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட். பா, செம்ம க்ரௌடா இருக்குப்பா இந்த அக்கிபாரா ஸ்டேஷன். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா ஒரு எலக்ட்ரானிக் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊர்ல. டோக்கியோ அண்ட் ஆக்சுவலா ஆல் ஓவர் ஜப்பான்ல வந்து இதுதான் மோஸ்ட் ஃபேமஸ். நல்லா க்ரௌடா, பயங்கர க்ரௌடா இருக்கு ஸ்டேஷனு. ஓகே, ஸோ வந்து அக்கிபாரா ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தாச்சு. நம்ம இருக்கிற ஏரியா பேர் தான் வந்து அக்கிபாரா. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நம்மளோட ஆக்சுவல் ப்ரையாரிட்டி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கேமரா, அதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்யூட்டர் பார்ட்ஸ். ஸோ கேமராக்கு வந்து பல இடங்கள் வந்து இங்க நான் பார்த்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் யூஸ் கேமரா தான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இல்லாட்டி வந்து புதுசா வந்து பார்க்கலாம், டிபெண்டிங் ஆன் பிரைஸ் தான் டிசைட் பண்ண போறேன். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்து நீ வச்சு அது வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. வெளியே வந்த கொஞ்சம் தூரத்திலேயே பாத்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைட் டாப்ல வந்து பிக் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையை நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து யூஸ்டும் இருக்கு, நியூவும் இருக்கு. பட் பிரைமரிலி யூஸ். இன்னொன்று வந்து இங்க டாக்ஸ் ஃப்ரீயும் கூட. ஆனா அது கேமரா மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நிறைய திங்ஸ் இருக்கு. பட் ஆனா ரொம்ப ஃபேமஸான ஸ்டோர் இது. இன்னொன்று வந்து லைக் டாக்ஸ் ஃப்ரீ ஷாப்பிங். இப்போ நம்ம ஊர்ல விட வந்து உங்களுக்கு பிரைஸ் கம்மியா இருக்கும். அது போக வந்து இந்த ஊரோட டாக்ஸும் இருக்காது. ஸோ அதுக்கும் ரொம்ப ஃபேமஸ். ஸோ 2 கேமரா பார்த்துட்டு இருக்கேன். ஒன்று வந்து A7C, அப்படி இல்லாட்டி வந்து FX30. இது ரெண்டுத்துல வந்து எது கிடைச்சாலும் ஃபைன். அப்படி இல்லாட்டி வந்து நியூவா வந்து FX30 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷாப்ஸ் எல்லாமே வந்து will be a mix of used and new. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போது will be used ஷாப்ஸ் தான். ஸோ போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வில் ஹேவ் அ லுக். எனக்கே ரொம்ப நியூவான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் போது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஜப்பானா வந்தது இல்லை, இந்த மாதிரி வந்து கேமராவும் ஷாப் பண்ணது இல்லை. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி we are into computers. So camera வந்து it's going to be like a secondary thing தான் for me. And moreover எனக்கு இந்த சோனியோட லைனப் தான் வந்து it's more like எனக்கு வந்து தெரிஞ்ச திங், லைக் எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண திங். மற்றபடி வந்து மிச்ச ஈகோ சிஸ்டம்குள்ள வந்து நான் போனதில்லை. ஸோ சோனி மட்டும்தான் வந்து ஐம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் ஆல்சோ. ஸோ நாங்கள் பார்ப்போம். இங்கே வந்து வெறும் கேமரா மட்டும் இல்லை, இந்த இடத்துல இதுவும் ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோர், கம்ப்யூட்டர், அது மற்றபடி எல்லா திங்ஸும் இருக்கு. பட் கேமராவும் பிரைமரியா வந்து செல் பண்றாங்க. இந்த கடையும் பாத்தீங்கன்னா வந்து பிக் சிக்கு பதிலாக பிக் சி STA கடல்னு வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து சரியான சைஸ்ல இருக்கு. ஸ்டார்டிங் வித் DJI ஓட ட்ரோன்ஸ் அண்ட் ரோனினோட கிம்பிள்ஸ். அதே மாதிரி வந்து இங்க ஃபுல்லா கேமரா செக்ஷன் கம்ப்ளீட்டா இருக்கு. நம்ம வந்து நம்மளோட சோனி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடுவோம். A7R4 இருக்கு. இந்த சைட்ல வந்து நம்மளுக்கு FX30 இருக்கு. FX30யோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2,75,000 அண்ட் டேக்ஸ் ஃப்ரீனால வந்து 2,50,000 yen. இதுவும் ஆக்சுவலாக வந்து காஸ்ட்லி தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸ் ஃப்ரீ ரேட்டே வந்து 2 lakh அண்ட் ஆக்சுவலாக 2 lakh yen இருந்துச்சு டேக்ஸ் ஃப்ரீ ரேட் நான் பார்த்த ப்ரைஸில். மேபி அது சில ஸ்டோர்ஸில் இருக்கும், அந்த ஸ்டோர் தான் தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும். ஸோ அதுதான் வந்து இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க்கு. இன்னும் 2-3 கடைங்க ட்ரை பண்ணலாம். அப்படி எங்கேயுமே செட் ஆகலாம் வந்து ஐ திங்க் வி ஹேவ் டு லெட் கோ ஆஃப் திஸ் மிஷின்.
நம்ம அதுக்கு இந்தியாலேயே வாங்குறதே பெட்டர். டிஜேயோட ட்ரோன்ஸ்லாம் செம்ம நல்ல பிரைஸ் இருக்கு, சூப்பர் கம்மி பிரைஸ்ல இருக்கு. இது வந்து டிஜேயோட நியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 29,700 yen. டேக்ஸ் ஃப்ரீ பிரைஸ் வந்து 27,000 தான். அதாவது இதோட இந்தியன் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நாங்கள் போடுறோம் பாருங்க. செம்ம கம்மி பிரைஸ் தான். இந்தியாவில் தெரிஞ்சு இது வந்து இஃப் ஐம் நாட் ராங் 30,000 நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து இதை நம்ம எடுத்துட்டு போக முடியாது, அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். இந்தியாவில் வந்து ட்ரோன்ஸ் வந்து எடுத்துட்டு வர முடியாது ஏர்போர்ட்ல. இப்போ கரண்ட் ரூல்ஸ் எப்படின்னு தெரியல, பட் எனக்கு லாஸ்ட்டாக தெரிஞ்ச வரைக்கும் ட்ரோன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ப்ராஹிபிட்டட் அப்படின்னு தான் போட்டுருந்துச்சு. ஃபிக்மா எக்ஸ் சோனியோட லென்சஸோட ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இதுல மோஸ்ட் ஃபேமஸ் வில் பி 2470 தான். அது பார்க்க அப்படிதான் இருக்கு. இல்லையே 16. ஓகே, இட்ஸ் நாட் 2470, 2420 இருக்கு பார்ப்போம். ஏன்னா 2470 ப்ரைஸ் நான் இப்போதான் ரீசெண்டாக வாங்கினேன் இந்தியாவில். ஸோ எனக்கு அதோட ப்ரைஸ் தெரியும். நீங்க என்ன ப்ரைஸ்க்கு வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஒரு ப்ரைஸ் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே 3 A7C, ஆக்சுவலாக 4 இருக்குது. ஒன்று வந்து வித் கிட்லன்ஸோட, மிச்சப்படி 3 A7C பார்த்தேன். இந்த 3 A7C பார்த்தீங்கன்னா வந்து இதோட டேக்ஸ் ஃப்ரீ ப்ரைஸ் வந்து இட்ஸ் 1,43,000 yen. அப்படின்னா வந்து நம்ம ஊர் காசுக்கு ஆல்மோஸ்ட்டு 84,000 நினைக்கிறேன். நான் எவ்வளோ ரேட்டுன்னு போடுறேன். யூஸ்ட் கேமராவுக்கு A7Cக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து ஆல்மோஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஒர்த் தான், ரீசென்ட்லி ஒர்த். ஏன்னா வந்து தீஸ் ஆர் ஏ கிரேடோட ப்ராடக்ட் இது. ஸோ ஏ கிரேட்னால வந்து இருக்கிறதே டாப் மோஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஆக்சுவலி டாப் மோஸ்ட் வந்து எஸ்னா அன்யூஸ் ப்ராடக்ட். இவங்க கிரேடிங் சிஸ்டம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிரேடிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸும் வைப்பாங்க. ஸோ நான் இந்த ப்ராடக்ட் பார்த்ததுல வந்து ஹேண்ட் ஃபீல் பண்ணி பார்த்ததுல வந்து ஆல்மோஸ்ட் நியூ. எனக்கு தெரிஞ்ச யூஸ்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ ஆக்சுவலி வந்து 2வது கடைக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கடையில் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு செட் ஆகல, அதனால வந்து இப்போ இன்னொரு கடையில் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த கடை வந்து இதோட பேர் பார்த்தீங்கன்னா லெமன் ஷா. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் கேமரா பை அண்ட் செல் ஷாப்ஸ் இன் அக்கியாபாரா. ஸோ இந்த கடையிலேயாவது வந்து ஏதாவது மாட்டுதா பார்ப்போம். ஸோ வந்து இந்த கடையில் வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல டிஸ்பிளே தான் வச்சிருக்காங்க. ஓவரால் லைக் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. லைக் நல்லா நீட்டாக அலைன் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா சைட்லையும். இது வேறு ஏதோ பாட்டு வேறு ஓடி ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே ஆக்சுவலி சோனியோட கலெக்ஷன் ஓரளவுக்கு வச்சிருக்காங்க. ஒரு 5-6 கேமரா இருக்கு, அவ்வளோதான். பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்த A7C இல்லை. இங்கே இங்கே ஒரு C இருக்கு. பட் ஆனால் இது வந்து Mark 2. நம்ம அதுக்கு வேண்டியது வந்து Mark 1. Mark 1 வந்து இங்கே கிடையாது, அதனால வந்து எதுவும் பண்ண முடியாது. ஒரு FX3 இருக்கு. பட் நம்மளுக்கு வேண்டியது வந்து FX30. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே கிடைக்கவில்லை. ரெண்டு கடை ஏறி இறங்கியாச்சு. 2 கடையும் பாத்தீங்கன்னா பிரைஸும் இல்ல, நம்ம கேட்கிற 2 கேமராவோட மாடலும் வந்து கரெக்டா செட் ஆக மாட்டேங்குது. அதனால பேசாம புதுசே பார்ப்போம். இங்க யோடோபஷி அக்கிபால கூட வந்து நியூஸ் இருந்தா இருக்கும் அப்படின்னாங்க. எது இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து போயிட்டு இருக்கேன். இங்கே அப்படியே கம்ப்யூட்டர் காம்பனன்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன், அதையும் வந்து காமிக்கிறேன். ஜப்பானு எப்ப பார்த்தாலும் சரியான கூட்டமா இருக்கு, எங்க பார்த்தாலும். இதுதான் வந்து யோடோபாஷி அகிபாவோட என்ட்ரன்ஸ். அண்ட் இங்க ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா வந்து ரைட் சைட்ல போட்டிருப்பாங்க டாக்ஸ் ஃப்ரீ ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்குலாம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸ் உண்டு. கடையா இது கசா ஏதோ இருக்கு ஓவராலா. நீங்க மேல வந்து ஆக்சுவலி கொஞ்சம் திங்ஸ் டு டூ என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. வேற பிசி மெயின்டெனன்ஸ், பிசி இன்டர்நெட் கன்சல்டேஷன் கவுண்டர்ஸ், டேப்லெட் பிசிஸ், ஆப்பிள் வாட்சஸ், பிசிஸ். ஆக்சுவலி பிசிஸ்னா அப்போ இந்த ஃப்ளோர் தான் நினைக்கிறேன், இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா தெரியல, இருங்க பார்த்தோம். இந்த சைட்ல வந்து ஒரு குட்டி ஆப்பிள் கவுண்டர் இருக்கிறதுலே இந்த ஒரு இடம் தான் கொஞ்சம் நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு. மிச்ச எல்லா இடமும் ரொம்ப பயங்கர ஓவர் க்ரௌடா தான், எங்க என்ன இருக்குன்னு தெரியாம இருக்கு.
இங்கேயும் வந்து மைக்ரோசாஃப்டோட லேப்டாப்ஸ் அண்ட் அதோட செக்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு சைடில் வச்சிருக்காங்க. இன்னும் டீட்டெயில் நான் போவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய விஷயம் இருக்கு இங்க கவர் பண்றதுக்கு. எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. எங்க சுத்தி பார்த்தாலும் வந்து ஒரே ஃபுல் எப்பா இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா வந்து சரி ஓகே ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ல பர்டிகுலர் திங்ஸ் வச்சிருந்தா பரவாயில்ல. எல்லாமே வந்து இந்த ஒரே ஃப்ளோர்ல தான் இருக்கு ஆக்சுவலா. அதுதான் வந்து இன்னும் கன்ஃபியூசிங் ஆகுது. நான் வந்து கஸ்டம் கம்ப்யூட்டர்ஸ் அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறேன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே ப்ரீ பில்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஏசிஸோட ராவோட ப்ரீ பில்ட். சார் ராவோட ப்ரீ பில்டா இது? ஆமா 4060 Ti 14700 கேபினெட் கன்றாவே இருக்கு. உம், இந்த மாடல நம்ம ஊர்லயே இல்லை. இது பாருங்க எம்எஸ்ஐயோட கேபினெட். இது ஏலியன் வேரோடது. ஆக்சுவலா அந்த அளவுக்கு அவங்க ஸ்பேசிங்லாம் கொடுக்கல. நீங்க யூஎஸ்ல என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கிளீனா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு. இது எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியல ஏன் வச்சிருக்கானுங்க. இது என்ன செக்ஷன் இங்க பாருங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கேவலமான குட்டி கிராஃபிக் கார்டு ஒன்று போட்டிருக்காங்க. வெளியே பார்த்தா இவ்வளவு பெரிய ஒரு கேபினெட் இருக்கு. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் இவனுங்களோட பாக்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது பேசினா தான் புரியும்னு நினைக்கிறேன். பேசி பார்ப்போம். அட நம்ம சிஸ்டருக்கு வேறுங்களா. ஓகே இந்த சைட்ல கொஞ்சம் டீசென்டான பிசிஎஸ் தான் ஆரம்பிக்குது. இதுவும் வந்து கம்ப்ளீட் ப்ரீ பில்ட்ஸ் தான். ப்ரீ பில்ட்டோட ஸ்ட்ரெக் வந்து எங்க எழுதி இருக்கா? இந்த சைட்ல இல்லை, இங்கேயும் இல்லை. இது என்ன ஸ்பெக்ஷனே தெரியல. பட் இங்க வந்து சூப்பரான ஹெச்பி ரோமன் கேபினெட் இருக்கு. வாவ் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். பின்னாடி இருந்து காமிக்கிறேன். உள்ள வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஜிபியூ போட்டு வச்சிருக்கானுங்க. இது என்ன கிராஃபிக் கார்டு ஆக்சுவலா எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. ஏன்னா அது எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்களேன். எண்ட் டு எண்ட் இருக்கு. இதுக்கு மேல ஒரு பேனல் மாதிரி ஏதோ இருக்கு. அந்த பேனல் வந்து 6D கிராஃபிக் கார்டு தான். நான் தனியா வந்து மவுண்ட்ஸ் மாதிரி வருதுன்னு நினைச்சேன். பட் பார்த்தா கிராஃபிக் கார்டோட சேர்த்து தான் வருது. இது என்ன ஸ்பெக்கல் பாப்போருங்க. ஓயா இங்க இருக்கு பாருங்களேன். 4 Ultra 9 285K வித் 5090. அடடே அதனால அவங்க பஸ்ஸா இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். 9 லட்சம் எண். அதாவது வந்து இந்தியன் வேல்யூல எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இதுல போடுறேன், ட்ராக் பண்ணி போடுறேன். பட் யா அபார்ட் ஃப்ரம் தட் திஸ் ஒன் லுக்ஸ் வெரி நீட். கிரையோ சேம்பரா? அது என்னடா கிரையோ சேம்பரு? உள்ள ஒரு கேப் வச்சிருக்கானுங்க. எதுக்கு இது? இன்டர்னல் ஆக்சஸ்லாம் என்ன பண்றதுக்கு? சர்ப்ரைசிங். ஐ திங்க் மேல வந்து வாவ் ஜப்பான் தாங்க. மேல இருக்க லிக்விட் கூலரை வந்து செப்பரேட் பண்றதுக்காக கம்ப்யூட்டரை வச்சு அதை செப்பரேட் கம்பார்ட்மெண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கா இங்க பாருங்க லிக்விட் கூலரோட அந்த டியூப்ஸ் வந்து இப்படி போயிட்டு இது அந்த கிரையோ சேம்பர்னு சொல்லிட்டு தனியா இருக்க அந்த லிக்விட் கூலரோட கம்பார்ட்மெண்ட் குள்ள போகுது. அடடே என்ன பிரெயின்ஸ் ஆக்சுவலா சூப்பர். ஏன்னா வந்து உங்களுக்கு ஏர்ஃப்ளோ வந்து பயங்கரமா இருக்கும். நாட் பேட். சரி நெக்ஸ்ட் செக்ஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இதுவும் ஹெச்பியோட ஓமனோட இதுதான். இதோட பிரைஸ் வந்து 3 lakh yen. இதோட இந்தியன் பிரைஸ் எவ்வளோ வருதுன்னு நான் சொல்றேன். இதுல கிராஃபிக் கார்டு வந்து என்ன போட்டிருக்கானுங்கன்னா 4070 Ti சூப்பர். ஓகே நாட் பேட். மற்றபடி இந்த சைடு வந்து ஹெச்பியோட இன்னும் கொஞ்சம் பேசிக் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரீபில்ஸ் அண்ட் ப்ரீபில் சிஸ்டம்ஸ் இருக்கு ஃபுல்லாவே. மானிட்டர்ஸ் எக்கச்சக்கங்களாக இருக்கிறது. கிகா கிறிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. நல்லா இது கிகா பைட்டுக்கும் இன்னோவா கிறிஸ்டாகம் கிராஸ் மாதிரி இருக்கு பேரு. இந்த சைட்ல வந்து ஆக்சுவலி தெரிஞ்ச பிராண்டே ஒண்ணுமே ஆகும். ஓ மை காட். ஆக்சுவலி இந்த சைடு எம்எஸ்ஐ இருக்குவா? ஸோ எம்எஸ்ஐயோட கேமிங் மானிட்டர்ஸ் அண்ட் இந்த சைட்ல வந்து பிலிப்ஸோட ஒரு மானிட்டர் செக்மெண்ட். ஐ திங்க் இதெல்லாம் கொஞ்சம் போரிங் தான் நினைக்கிறேன். வாங்க நம்ம வந்து வேற ஏதாச்சும் பார்த்து பார்க்கணும். ஐ திங்க் கிராஃபிக் கார்டு அண்ட் நெக்ஸ்ட் வாக்கம் அடே வாக்கமோட பர்சன்டேஜ் இதை நம்ம வரைஞ்சு பார்ப்போம். வரைஞ்ச அதுலயும் வரைகிறது. இது ஆக்சுவலி பென்கியோட பிடி சீரிஸ் மானிட்டர், டிசைனர் சீரிஸ் மானிட்டர் நினைக்கிறேன். நல்ல சூப்பர் கலர் அக்யூரேட் மானிட்டர் இது. அதோட வாக்காம் டெஸ்டிங் வந்து வச்சிருக்காங்க. வாக்காம் டெஸ்டிங்காக அது யூஸ் பண்றாங்க. நம்மளோட ஆக்சுவல் பிசி பில்டிங் கம்ப்யூட்டர் கஸ்டம் காம்பனன்ட்ஸ் ஒரு செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். என்னடா அது பார்த்து ஆன்டி ஸ்போர்ட்ஸோட லிக்விட் கூலர் மாதிரி இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனால் அது கிடையாது. ஸோ எம்எஸ்ஐ இருக்கு, எக்ஸ்பிடியோட பிராண்ட் இருக்கு. தேர்மல் டெக் ஆக்சுவலா வந்து எல்லா ஊர்லயும் இருக்கானுங்கப்பா. எப்பா யூஎஸ்லயும் போனா ஃபுல்லா தேர்மல் டெக் தான் இருந்துச்சு. இங்கேயும் வந்து தேர்மல் டெக் ப்ராடக்ட் நிறைய இருக்கு. அண்ட் இந்த சைட்ல வந்து ஏர் கூலர் செக்மெண்ட் ஃபேன்சியா இருக்கு பார்க்கறதுக்கு. வெரி ரா லுக்கிங். இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு இந்த கூலர். என்ஜர் எக்ஸ்டி அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து தேர்மல் லைட்டும் செம்மையான பிராண்ட் இது. நான் யூஎஸ்ல யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ப்ராடக்ட்டை. அண்ட்
பொனிடெட்சு அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு கூலர் இருக்கு. வாவ், இது வந்து இந்த ஊரோட பிராண்ட் போல. இதெல்லாமே ஆக்சுவலி நம்மலாம் கேள்விப்பட்டதே இல்லை. நல்லா இருக்கு, நம்ம நீட்டா இருக்கு, வெரி க்ளீன் லுக்கிங். ப்ரைஸ் ஆல்சோ இஸ் நாட் பேட், நாட் பேட் அட் ஆல். நம்ம வந்து மற்ற ப்ராடக்ட்ஸை பார்ப்போம் ஓவராலா. இங்க பாருங்க, ரீசெண்டாக தான் வந்துச்சு, இங்க பாருங்களேன். இது ஆக்சுவலி ஒரு ஐடிஎக்ஸ் பிசி. இதை ஒரு கம்ப்யூட்டர்னு சொன்னா எவனாச்சும் நம்புவானுங்களா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து காமிக்கிறேன். ஏன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கு இது பார்க்கவே. இது ஆக்சுவலா வந்து இதுக்குள்ள என்ன இருக்குன்னா வந்து கம்ஸ் வித் ஐடிஎக்ஸ் போர்டு வருதா? அவன் போர்டும் வருது. இது ஆக்சுவலா வந்து பயோஸ்டாரோட போர்டு யூஸ் பண்ணிருக்கானுங்க. பயோஸ்டார்லாம் நம்ம ஊர்ல வந்து ஆக்சுவலா வந்து they don't do anything. இப்போதைக்கு கரண்ட்லி போர்ட்ஸ் இருக்கு, பட் வெரி லிமிடெட் நம்பர், வெரி லிமிடெட் ஆப். மைனிங் அப்போ யூஸ் பண்ணது லாஸ்டா பயோஸ்டார் போர்ட்லாம். ஆனா இவனுங்க இங்க ஒரு பெரிய மேக்கர் போல போர்ட்ஸ்ல. நாட் பேட், செம்ம கிளீனா இருக்கு பாக்கிறதுக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் லுக்கிங் லைவ், லுக் வெரி குட். இதுல ஆக்சுவலா வந்து கிராஃபிக் கார்டு வந்து யூ கேன் ஃபிட் எனிதிங் நினைக்கிறேன். இங்க மேல இந்த சைட்ல தான் வந்து கிராஃபிக் கார்டோட ஸ்லாட் இருக்கு. ஸோ அங்க வந்து நீங்க என்ன வேணா வந்து உட்கார வைக்கலாம் உள்ள, அந்த மாதிரி இருக்கு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வந்து இதுக்குள்ள மாஸ்டரோட ஸ்னீக்கரோட பிசி. இது பேசிக்கா வந்து இதுவும் சேம் சிமிலர் கேட்டகரி தான். ஓகே, நம்ம கேபினெட் செக்ஷன்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ நமக்கு டப்புன்னு பார்த்து தெரிஞ்ச கேபினெட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கீழே எம்எஸ்சியோட பேன் ஒன்று இருக்கு, மேல பாத்தீங்கன்னா டவர் 300 ஒன்று இருக்கு. நம்ம நீட் லுக்கிங் ஒன்ஸ். அண்ட் கீழே வந்து ஒரு செக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க கம்ப்ளீட்டா. நீங்க பாத்தீங்கன்னா ஜால்மேன் ஒரு பிராண்ட், இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடையாது. O11 விஷன் ஆல்ரெடி அவைலபிள். அண்ட் லியன்லியோட 3 A3 கேபினெட் வச்சிருக்காங்க. அவர் ஃபேவரட் கேபினெட். ப்ரைஸிங் வந்து நம்ம ஊருக்கு ரொம்ப சிமிலரா இருக்குங்க. மேல பாத்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் வச்சிருக்காங்க. அது யார் கஸ்டம் ஃப்ரேம்ஸ், லைக் சும்மா வந்து இந்த ஓப்பன் ரிக் வந்து அப்படியே டேரக்டா செட்டப் பண்றதுக்கு. சும்மா வந்து உங்களுக்கு கேபினெட் க்ளோஸ்லாம் பண்ண வேணாம், சும்மா அப்படியே ஓப்பன் ரிக் டெஸ்ட் ரிக் மாதிரி எடுக்கணும்னா அதுக்கு இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து ஒரு நாக்டோவோட குட்டி ஷோகேசிங். அண்ட் அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து கம்ஸ் தி கிராஃபிக் கார்டு செக்மெண்ட். கிராஃபிக் கார்டில் வந்து AMD செக்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்கு. AMD RX 7600 வந்து 49,280 Yen. நான் வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் வாங்கிட்டு ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இங்க போடுறேன். அண்ட் ஜப்பானோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்லிட்டு போடுறேன். ஆக்சுவலி இதுக்கு எக்ஸ்பென்சிவ் தான், அவ்வளோ சீப்பாலாம் எனக்கு ஃபீல் ஆகல. 70 Ti இது ஓரளவுக்கு வச்சிருக்காங்க, நாட் பேட். கம்மியாக தான் இருக்கு கார்ட்ஸிங்க இந்த பர்டிகுலர் ஸ்டோர்ல, பட் நாட் பேட் இருக்கு. அட்லீஸ்ட் கார்டு வச்சிருக்கானுங்க. இன்டெலோட Arc A770, 4060, 3050. மிச்சப்படி அப்படியே பவர் சப்ளைஸ் அண்ட் MSIயோட செக்மெண்ட் வந்தது. ஸோ இப்போ வந்து பிசிஸ் பார்த்து முடிச்சு நெக்ஸ்ட் வந்து இப்போ கேமரா செக்ஷனுக்கு ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து எல்லாம் புது கேமரா தான் இருக்கும். ஸோ வந்து சும்மா நம்ம புதுசே கூட பார்க்கலாம் என்ன ப்ரைஸஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் டிசைட் யூஸ் போலாமா வேணாமான்னு. ஏன்னா இன்னும் யூஸ் வந்து ஒரு கடை கவர் பண்ண வேண்டியது இருக்கு. 1-2 கடை கவர் பண்ணலாம், பட் ஆனா வந்து இங்க சும்மா புதுசும் பார்த்துட்டோம்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அப்பா இங்க ஆனா எங்க போய் எங்க வர்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஃபில்டா இருக்கு. லிட்டரலா வந்து ஒரு ஃப்ளோர் நீங்க பார்த்து கண்ணில் இருக்கிற அந்த எண்ட் வரைக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் கேமரா அண்ட் கேமரா எக்யூப்மெண்ட். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸும் இருக்கு. ஸோ DJI Mavic 3 Pro கம்ப்ளீட் அந்த ஒரு ட்ரோன் செக்ஷனும் இருக்குங்க. ஸோ லிட்டரலா வந்து கேமரா வீடியோகிராஃபி பொறுத்து அதோட திங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்லையுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. சிக்மாவோட லென்சஸும் இருக்கு இந்த சைட்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் சைஸ் மாடல்னு ஒன்று வச்சிருக்கானுங்க. இது வந்து A7 Mark 4 இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வாரண்டி இருக்கும். மிச்ச எந்த ப்ராடக்ட்ஸும் இன்டர்நேஷனல் வாரண்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. நம்ம தேடி வந்தது வந்து A7C, பட் நம்ம யூஸ் பார்த்தோம். புதுசோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,11,710 Yen. இதில் வந்து நம்மளுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ டிஸ்கவுண்ட் வரும். இந்த டேக்ஸ் ஃப்ரீ டிஸ்கவுண்ட் இதுலேருந்து ஒரு 10%. ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ வரும் நான் போடுறேன். அதுதான் வந்து நம்மளோட ப்ரைஸு. இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆக்சுவலாக, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு ஒன்றும் கம்மி இல்லை. இங்கே எஃபெக்ட்ஸ் ஃப்ரீ இருக்கு. அண்ட் ஹியர் இஸ் எஃபெக்ட்ஸ் 30. பாருங்க சோனியோட ஒரு இது போட்டு வச்சிருக்காங்க. கேமரா வச்சு கேமராவே அப்படியே வந்து ஒரு டிஸ்பிளேவா ஒரு அட்ராக்ஷன் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா செம்ம ஐடியா அது. ஏன்னா வந்து இது ஜஸ்ட் ZV-E2 தான். அண்ட் 15mm G மாஸ்டர் வச்சிருக்கானுங்க. இதுலயே பாத்தீங்கன்னா சரியான கிளாரிட்டி, பயங்கர கிளாரிட்டியா இருக்கு. நீங்க அது வந்து ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ கேன் எக்ஸ்பிளைன் இட் இன் உங்களுக்கு வந்து இதுல தெரியுமான்னு தெரியல, பட் சரியான கிளாரிட்டியா இருக்கு. ஆக்சுவலா இட் லுக்ஸ் சோ குட்.
எனக்கு என்னன்னா ஏதோ வந்து மேனிபுலேட் ஏதாவது பண்றானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு டவுட். ஏன்னா அந்த அளவுக்கு அன்பிலியபிளா இருக்கு இதோட கிளாரிட்டி. ஏன்னா ஜிபி E2ல வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டா அவ்வளோ ஷார்ப்பா இமேஜஸ் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். பாருங்களேன், ஐ திங்க் இதுல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கையெல்லாம் பாருங்க. வாவ். ஸோ இந்த இப்போ வந்திருக்க கடை பேர் பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட் மேப். இங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு 3 ஃப்ளோருக்கு வந்து எல்லாமே யூஸ் ஐட்டம்ஸ் தான். இதோட நியூ ஸ்டோரும் இருக்கு, இது யூஸ் ஸ்டோர். இப்போ நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். பேஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து லேப்டாப்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் வந்து யூஸ்டு இருக்கு. கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே இந்த யூஸ் மாடல். ஐ திங்க் இது எல்லாமே கூட வந்து ஓப்பன் பாக்ஸ் நினைக்கிறேன் இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம். இது புதுசான்னு தெரியல. இங்க கடையே யூஸ்டுன்னு தான் சொன்னா, அப்புறம் எப்படி இது மட்டும் கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. இது இங்க பாருங்க, பிசிஸும் இருக்கு. இது எல்லாமே கூட ஆக்சுவலா யூஸ்டு தான், லைக் ரீஃபர்பிஷ்டு கம்ப்யூட்டர்ஸ் தான் கம்ப்ளீட்டா. இது 3060 Ti வச்சு ஒரு கம்ப்யூட்டர் ஃபுல் பிசி Ryzen 5 3600 80,000 yen. இதுக்கு நான் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு போடுறேன். இது பார்த்தா நான் சோல்ட் அவுட்னு போட்டிருக்கு. உங்களுக்கு வித்துட்டானு நினைக்கிறேன். வேற எங்க பாருங்க, 4060 வச்சு ஒரு பிசி இருக்கு. இது ஏலியன் வேரோட அது. அடா ஆமா, ஏலியன் வேறு 4060 வச்சு இருக்கு. 16 GB RAM, i7ஓட 14700, 2,19,000 yen. இதோட விலையை எவ்வளோன்னு போடுறேன். ஐ திங்க் கண்டிப்பா இது ஜாஸ்தி தான், இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் செக்மெண்ட் வச்சிருக்காங்க இங்க யூஸ்ட் பிசிஸ் கூட. அண்ட் இங்க வந்து இந்த ஸ்ட்ரீம் டெக் இதெல்லாம் வச்சிருக்கானுங்க. எல்லா கேமிங் கன்சோல்ஸ், டாகோட கேமிங் கன்சோல், இது பிளே ஸ்டேஷன் 5 கூட மேலே வச்சிருந்தாங்க பார்த்தேன். இந்த பிக் கேமரா ஸ்டோர்லேயே வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மேக்ஸ் புக் ப்ராடக்ட்ஸோட யூஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதே தான் சாருங்க, லிட்டரலாக வந்து யூஸ் ப்ராடக்ட் வந்து அப்படியே ஏதோ ஒரு நியூ ஷோரூம் மாதிரி வச்சிருந்துருக்கானுங்க. M2 MacBook Pro 2022 மாடல் மிட் 1,09,890 yen. டேக்ஸ் ஃப்ரீயோட ரேட் வந்து 99,000. கண்டிஷன்லாம் பார்த்துக்குமா பக்காவா இருக்கு. ஆக்சுவலாக நியூ மாதிரி தான் இருக்கு. பட் என்னோட கோல் வந்து நான் டப்புன்னு பார்த்த உடனே வந்து இங்கே ரைட் சைடில் வந்து விசன் ப்ரோ பார்த்தேன். இவங்க விசன் ப்ரோ எவ்வளோ வைக்கிறானுங்கன்னு பார்த்தேன். ஏ கிரேடு, லைக் டாப் மோஸ்ட் குவாலிட்டி, 6 லட்சம் yen. நிறைய டிஃப்ரெண்டாக வச்சிருக்காங்க. இப்போ யூஎஸ் கீபோர்ட் மாடலாக வச்சிருக்கானுங்க. மிச்சம் எல்லாமே வந்து ஜாப்பனீஸ் கீபோர்டும் இருக்கு, யூஎஸ் கீபோர்டும் இருக்கு. ரெண்டுமே டிஃபரன்ஷியேட் வேறு பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்களேன் இந்த கடையை எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இது ஒரு ஃப்ளோர். இது அன்ஃபார்ச்சுனேட்லி கைண்ட் ஆஃப் அன்சக்சஸ்ஃபுல் இந்த மிஷின். நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ ஏற்ற மாதிரி கேமரா அமையல. ஸோ தேடணும், பார்த்தோம், நிறைய கடை ஏறி இறங்கினேன். ஆனால் வந்து ஒன்று ப்ரைஸிங், இல்லாட்டி வந்து நம்மளுக்கு ஏற்ற கண்டிஷன்லையோ இல்லை நம்ம ஏற்ற மாடலும் வந்து கிடைக்கல. ஸோ ரெண்டே மாடலாக நான் தேடி இருந்தேன். ஸோ அதனால வந்து டெஃபினட்டாக ரொம்ப லிமிட்டடாக இருந்துச்சு. ஆனால் மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் கேனன், நிக்கன், ஃபூஜி ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம வந்து சோனி ஈகோ சிஸ்டமில் இருக்கிறதுனால வந்து ஐ வாண்டட் த சேம் டு கண்டினியூ. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு சென்னை கிளம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் சென்னையில் இந்த வீடியோஸ் இன்னும் நிறைய வரும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்டான நிறைய வீடியோ பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே மக்களே. பை.